நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து முகக்கலை. எழுதியவர் கு. அழகிரிசாமி. ஒலி வடிவில் உங்களுக்காக விவேக். பாண்டுரங்கத்திற்கும் தேவகி அம்மாளுக்கும் கல்யாணமாகி ஏறக்குறைய 20 வருஷங்கள் ஆகின்றன. ஏதோ ஒரு வகையில் தான் அழகாக இருப்பதாய் தேவகி அம்மாள் நினைக்கத் தொடங்கியது கல்யாணத்துக்கு பிறகுதானே ஒழிய முன்னால் அல்ல. கன்னிப் பெண்ணாக இருந்தபோது தன்னை அவள் அழகியாக கருதவில்லை என்பதோடு ஒரு கட்டத்தில் தன் முகம் அவலட்சணமாய் இருப்பதாகவும் கூட நினைத்திருக்கிறாள். அதற்கு காரணம் அவளுக்கு பேசிய 2 கல்யாணங்களும் நின்றுவிட்டதுதான். 2 இடங்களிலும் மாப்பிள்ளைகளின் பெற்றோர்கள் முகூர்த்தம் வைக்க தயாராகவே இருந்தார்கள். ஆனால் பெண்ணை நேரில் பார்க்க வந்த மாப்பிள்ளைகள்தான் திரும்பி பார்க்காமல் போய்விட்டார்கள். இது தெரிந்து அப்போது அக்கம்பக்கத்தார் கைகொட்டிச் சிரித்தார்கள். அதுதான் நான் பார்த்தேன். இவளையும் இவ பல்லையும் இவ மூஞ்சையும் பார்த்துட்டு ஒருத்தன் இவளை கட்டிக்க சம்மதிப்பானான்னு கேட்டேன். இவளை பார்த்துட்டு மாப்பிள்ளைங்க தப்பி நான் பொழைச்சேன்னு ஓடிட்டாங்க என்றாள் ஒருத்தி. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரப்போறான்னு அம்மாக்காரி குதிச்சாலே, இப்போ என்ன ஆச்சு? இவளை ஒருத்தன் எதிர்க்க உக்காத்தி வச்சுக்கின்னு சோறு துண்ணவே முடியாதம்மா, கண்ணாலம் எப்படி பண்ணிக்குவான் என்றாள் இன்னொருத்தி. வேறொருத்தியோ தேவகியின் காதுகள் எலி காதுகள் மாதிரி மேலே ஏறி போய் உச்சந்தலையில் இருப்பதாக குறை சொன்னாள். அவள் இமை கொட்டும்போது கோழி கண்ணை மூடித் திறப்பது போல் இருப்பதாகச் சொன்னாள் மற்றொருத்தி. தேவகியின் முகத்தில் பல் இருப்பதுதான் தெரிகிறது என்றும் மூக்கு கண் நெற்றி முதலியவற்றை பட்ட பகலிலே கூட விளக்கை பக்கத்தில் கொண்டு போய் வைத்து பார்த்தால்தான் தெரியும் என்றும் ஆளுக்கொன்று சொல்ல எல்லோரும் குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள். அக்கம்பக்கத்து பெண்கள் இப்படி தன்னுடைய முகத் தோற்றத்தை பற்றி கேவலமாக பேசிக்கொண்டது தேவகியின் காதுக்கு எட்டிவிட்டது. ஆனால் அவர்களில் ஒவ்வொருத்தியுமே தனித்தனியாக வந்து மற்றவர்கள்தான் அப்படி அநியாயமாக பேசிக்கொண்டார்கள் என்றும், இந்த பொம்மநாட்டிகளுக்கு வாய் சும்மா இருக்காது, யாரையாவது குத்தம் சொல்லணும், இதே பழப்பா போச்சு என்றும் சொன்னார்கள். என்றாலும் தேவகிக்கு மனம் உடைந்து விட்டது. தான் அவலட்சணமாக இருப்பதாய் அவளே நினைக்கும்படி ஆகிவிட்டது. இப்படி எண்ணிவிட்ட ஒரு பெண்ணால் உயிரோடு இருக்கவே முடியாது என்றும், உலகத்தில் ஒவ்வொரு பெண்ணும் தன்னிடத்தில் ஏதோ ஒரு கவர்ச்சி இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பதால்தான் உயிர் வாழ்கிறார்கள் என்றும் அவளுக்கு தோன்றவே, மூன்றாவதாக தன்னை பார்க்க வரும் ஒருவனும் தன்னை தட்டி கழித்தால் தன் உயிரை தானே போக்கிக் கொள்வது என்று முடிவு கட்டிவிட்டாள். மூன்றாவதாக அவளை பார்க்கப் போனவர் பாண்டுரங்கம். பார்த்த மாத்திரத்திலேயே அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள அவர் மனப்பூர்வமாக சம்மதம் அளித்து விட்டார். எத்தனையோ பெண்களை வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னவன் உங்க பொண்ணை பார்த்ததுமே சரின்னுட்டான். நான் கூட ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்னடா சங்கதின்னு அவனை கேட்டேன். Sample complete. Ready to continue?